ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம சயின்ஸ் ஒர்க் புக்கில் ஃபஸ்ட் லெசன் நமக்கு உணவு பற்றினது கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சமையலறை படங்களை உற்று நோக்கி பாதுகாப்பான செயலுக்கு சரி குறியும் பாதுகாப்பற்ற செயலுக்கு தவறு குறியும் இடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எதெல்லாம் பாதுகாப்பு நம்ம கிச்சன் பயன்படுத்துகிறோம், அந்த சமையல் அறையில் எப்படி இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் பாருங்கள். இது வந்து அமுதாவின் சமையலறை. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, விண்டோ ஓப்பனில் இருக்குது, க்ளோஸில் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்காங்க. இங்கே எதுவுமே வைக்காமல் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டே போயிட்டாங்க. இங்கே குழந்தைங்களை விளையாட விட்ருக்காங்க. இது தவறான செயல். சிலிண்டரை கீழே கவுத்தி போட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தவறான செயல். எப்படி இருக்கலாம் அப்படின்னா, விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய காற்றெல்லாம் வெளியே போகும். அதுக்கடுத்து சிலிண்டரை நேராக வச்சுருக்கணும். பக்கத்துலேயே நம்ம நிற்கணும் சமைக்கும் போது. சரிங்களா? இங்கே பக்கத்தில் நிற்காமல் இங்கே சமையல் வச்சுட்டு இங்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அது தவறானது. அப்போ இது வந்து சரியான செயல். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் சமையல் எரிவாயு கசிவின் போது ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைத்தல். ஏதாவது கேஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன செய்யலாம், ஜன்னல் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிடணும். அது மாதிரி லைட் சுவிட்செல்லாம் ஆன் பண்ணக்கூடாது. சரிங்களா? சமையல் எரிவாயு கசிவின் போது மின் சுவிட்சுகளை இயக்குதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்து தவறானது. இங்கே வந்து கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு, இங்கே வந்து சுவிட்சை ஆன் பண்ணக்கூடாது. இது தவறானது. இப்போ சரியானதுன்னா இதுதான் சரியானது. சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ள உணவில் உள்ள சத்துக்களை கண்டுபிடித்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? கார்போஹைட்ரேட், புரதம், விட்டமின், தாது உப்புக்கள், கொழுப்பு. இப்போ நம்ம டெய்லி இட்லி சாப்பிட்றோம். இட்லியில் என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட். அடுத்து சோயா பீன்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன், புரதம் இருக்குது. தயிர் குழந்தைங்க உங்களுக்கு விரும்பி ரொம்ப பிடிச்சமான ஒன்று, அதில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது. இது தண்ணி டெய்லி குடிக்கிறோம், விட்டமின் இருக்குது. அதில் சோறு சாப்பிட்றோம்ல, அதில் கார்போஹைட்ரேட். உளுந்த வடை பிடிக்கும் தானே, அதில் என்ன இருக்குன்னா புரதம் இருக்குது. அடுத்து வெண்டைக்காய் பொரியலில் வைட்டமின் இருக்குது. அடுத்து பாசி பயிரில் புரதம் அதிகமாக இருக்குது. நெய்யில் கொழுப்பு. ஆரஞ்சு பழச்சாறு, ஆரஞ்சு ஜூஸ்லாம் குடிப்பீங்களே, அப்போ விட்டமின் இருக்குது. அதில் பன்னீர் சாப்பிடுவீங்களா, அதில் கொழுப்பு இருக்குது. கீரை பொரியல் சாப்பிடுவீங்களா, அதில் தாது உப்புக்கள் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், அடுத்து ராமு ஆரோக்கியமான பாதையை தேர்ந்தெடுக்க வழிகாட்டுங்க. ராமு இருக்கான், அவங்க ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும். இங்கே வந்து இப்போ ஜங்க் ஃபுட்டும் இருக்குது, ஹெல்த்தி ஃபுட்டும் இருக்குது. நம்ம ஹெல்த்தி ஃபுட் வழி போகலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணியிலேருந்து இட்லி, பழங்கள், அப்புறம் இது வந்து நட்ஸு எல்லாம் கொட்டைகள்லாம் இருக்குது. அடுத்து பாருங்கள், வாழைப்பழம் இருக்குது, வேறு பழச்சாறு பழங்கள்லாம் இருக்குது. இங்கே இளநீர் இருக்குது, இங்கே இறைச்சி இருக்குது. அடுத்து மாம்பழம் இருக்குது, இங்கே பேரிச்சம்பழம் நட்ஸ் எல்லாம் இருக்குது, இங்கே கடல உருண்டை இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். இப்போ இதுதான் ஆரோக்கியம். இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இல்லாட்டி ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா நம்ம எங்கே போகலாம்? இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக முடியுது. ஐஸ்கிரீம், லேஸ், வேறு என்ன இருக்குது, பர்கர், வேறு எனக்கு பீஸா இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஜங்க் ஃபுட். அது எங்கே போகும்? ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம போக முடியும். சரிங்களா? அப்போ நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு தான் அதிகமாக சாப்பிடணும். பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பக்க எண் உங்கள் ஸ்கூல் புக்கில் 63 தடுக்கும் முறை என்ற தலைப்பின் கீழ் உள்ளவற்றை படித்து விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆரோக்கியமான வாழ்விற்கு நாம் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் யாவை? எது உணவு வகைகள்னால் துரித உணவு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறோமா, அது பொரித்த உணவு, கொழுப்புடைய இறைச்சி, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அடுத்து பாருங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு எவ்வித உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும்? என்ன மாதிரி ஃபுட்டுனா பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், முழு தானியங்கள், உலர் பருப்புகள். அடுத்து, உனது விடுமுறை நாட்களில் கிடைக்கும் ஓய்வு நேரத்தை செலவழிக்க நீ எதை தேர்ந்தெடுப்பாய்? எதை தேர்ந்தெடுப்பாய் அப்படின்னா, திறந்த வழி மைதானத்தில் விளையாடுவேன், அதான் செய்யணும். இல்லை நீங்கள் ஃபோனோ இல்லை கம்ப்யூட்டரோ அதில் விளையாடக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு நீ எதை பின்பற்றுவாய்? இரவு விரைவில் உறங்க சென்று காலையில் சீக்கிரம் எழுவேன். இதுதான்ப்பா. இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், நைட் ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு காலைல ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறோம். அது ரொம்ப தவறான செயல். அடுத்து பாருங்கள், நீ உண்ணும் உணவுப் பொருட்களை சத்துக்களின் அடிப்படையில் வகைப்படுத்தி அட்டவணையில் பதிவு செய்க. அதாவது நாள் 1, நாள் 2 நாட்கள் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு உண்டானதை டைம் டேபிளாக போட்டிருக்கேன். நீங்கள் 2வது நாளைக்கு உண்டானதை நீங்களே எழுதணும். சரிங்களா? பாருங்கள், காலை, மதியம், இரவு என்னென்ன சாப்பிடுவீங்கன்னா, காலையில் தோசை, சாம்பார். அதில் கார்போஹைட்ரேட் என்ன இருக்குன்னா அரிசி, புரதம் வந்து துவரம் பருப்பு, விட்டமின் காய்கறிகள், கொழுப்பு, எண்ணெய், தாது உப்புக்கள், உப்பு. அடுத்து பாருங்கள், மதியம் என்ன சாப்பிடுவோம்னா சோறு பொரியல்லாம் சாப்பிடுவோம். அதில் கார்போஹைட்ரேட் அரிசி, புரதம்னா சோயா பீன்ஸ், விட்டமின்னா காய்கறி, கொழுப்பு எண்ணெய், உப்புக்கள்னா
தாது உப்புக்கள்னால் உப்பு. இரவில் சப்பாத்தி. கார்போஹைட்ரேட் கோதுமை, புரதம் பாசிப்பயிறு, விட்டமின் காய்கறி, கொழுப்பு நெய், தாது உப்புக்கள் உப்பு. சரிங்களா? நான் நாள் 1க்கு எழுதிட்டு நீங்கள் நாள் 2க்கு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை எழுதிங்க. அதில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் எழுதணும். அடுத்து உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் முறைகளின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? எப்படிலாம் பாதுகாக்கலாம்? இப்போ வெயில் மிளகாய் வற்றல் உலர வைக்கலாம்லா. அடுத்து பால் இருக்குது, என்ன செஞ்சால் கெட்டாமல் இருக்கும், கொதிக்க வச்சா கெடாமல் இருக்கும், கொதிக்க வைத்தல். பழங்கள்லாம் இருக்குது, பழங்கள் காய்கறிகள் குளிரூட்டுதல், ஃப்ரிட்ஜில் வச்சுடுறோமா. அடுத்து தேன் இருக்குது, சர்க்கரை சேர்த்து வச்சா அது கெட்டு போகாது. அடுத்து ஊறுகாய், எலுமிச்சம்பழத்தில் உப்பு போட்டு வச்சோம் அப்படின்னா என்ன செய்யாது, அது கெடாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உணவு பாதுகாப்பு முறைகளின்படி படத்தொகுப்புகளை உற்று நோக்கி வேறுபட்டதை குறியீடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பழங்கள் காய்கறிகள்லாம் இருக்குது, இங்கே மிளகாய் வற்றல், இங்கே என்ன இருக்குது, தானியங்கள்லாம் இருக்குது. எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உலர வைக்கிறாங்கல்ல. இதையும் உலர வைக்கலாம், இதையும் உலர வைக்கலாம். ஆனால் இதை குளிரூட்ட மட்டும்தான் செய்யணும். இதில் வேறுபட்டது எதுனா குளிரூட்டுதல். அடுத்து இங்கே பாருங்கள், பழங்கள் இருக்குது, இங்கே கோதுமை இருக்குது, இங்கே காய்கறி இருக்குது. பழங்களையும் காய்கறிகளையும் குளிரூட்டலாம். கோதுமையை உலரதான் வைப்பாங்க, வெயிலில் காய வச்சுருவாங்க. அடுத்து பாருங்கள், மாங்காய் இருக்குது, எலுமிச்சை இருக்குது, ஜாம் இருக்குது. மாங்காய் எலுமிச்சம்லாம் ஊறுகாய் போட்டுடலாம். சரிங்களா? உப்பில் சேர்த்து ஊறுகாய் போட்டுடலாம்ல, ஊற வச்சு. ஆனால் ஜாம் என்ன பண்ணுவாங்க, அதை ஊற வைக்க மாட்டாங்க. அதுதான் வேறுபட்டு தான் இருக்குது. அடுத்து இங்கே பால் இருக்குது, இங்கே ஊறுகாய் இருக்குது, இங்கே வற்றல் இருக்குது. இது எல்லாமே காய வச்சிடலாம். இது பாலை கொதிக்க தான் வைக்க முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கெட்டு போன உணவுப் பொருட்களையும் அவற்றுக்கான காரணத்தையும் இணைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வாழைப்பழம் இருக்கா, வாழைப்பழம் கெட்டு போயிடுச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா நொதித்தல். இப்போ 2 நாள் வாழைப்பழம் வாங்கி வச்சு 2வது நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தோலெல்லாம் கருப்பு கலரில் மாறிடும். அதுக்கு காரணம் அது நொதித்தல். அடுத்து பாருங்கள், பிரெட் பாக்கெட்டு ஒரு வாரம் இல்லை 15 நாள் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பூஞ்சையாக இருக்கும், நுண்ணுயிரிகள் அதில் உட்காந்துருக்கும். அடுத்து பாருங்கள், கேரட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளுக்கு மாத கணக்கில் வச்சுருந்தோன்னா அதனால் அழுகி போயிடும். அப்போ அது வெப்பம், அதுக்கான காரணம் வெப்பம் இல்லாமல். ஆப்பிளும் அப்படி தான், அது காரணம் ஆக்சிஜனேற்றம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், என் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் உங்களோட உணவு முறைக்கான செயல்பாடுகள், இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான ஹெல்த்து ஃபுட்டு, அதாவது சத்தான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதை பற்றின தகவல்களை இதில் எழுதலாம். சரிங்களா? அடுத்து வளரறி மதிப்பீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிலையிடுக. பாருங்கள், பின் வருவனவற்றுள் சமையல் எரிவாயு பயன்படுத்தும் முறைகளில் தவறான செயல் எது அப்படின்னா, சமையல் எரிவாயு உருளையை படுக்க வைப்பது. அந்த சிலிண்டரை நம்ம சாய்ச்சி வைக்கக்கூடாது. சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக தான் வைக்கணும். அடுத்து, பின் வருவனவற்றுள் சமையலறையில் சமையல் எரிவாயு கசிவின் போது செய்யக்கூடாதது எது? மின் சுற்றுகளை இயக்குதல், அது செய்யக்கூடாது. சரிங்களா? அடுத்து, சமையலறையில் பின்பற்றப்படும் பாதுகாப்பான செயல் எது? அடுப்பை பற்ற வைக்கும் முன் பற்ற வைப்பானை தயாராக வைத்திருப்பது. அடுப்பு ஆன் பண்ண முன்னாடியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆன் பண்ணிவிட்டு அந்த பற்ற வைக்கக்கூடிய அந்த லைட்டர் எடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யுது, அதை எடுத்து வச்சுட்டு தான் அடுப்பையே ஆன் பண்ணணும். அடுத்து, 5ஆம் வகுப்பில் படிக்கும் கவின் உணவு தயாரிக்க ஆசைப்பட்டு தானாகவே தோசை சுட முற்பட்டான். உடனே அம்மா அவனை தடுத்தார். இதற்கான சரியான காரணம் என்ன? என்ன காரணமாக இருக்கும்? குழந்தைகள் சமையலறையை பயன்படுத்துவது பாதுகாப்பற்றது என்பதால். குழந்தைகள் ஆகிய நீங்கள் சமையலறையை பயன்படுத்தக்கூடாது, பெற்றோர் உதவி இல்லாமல். அடுத்து பாருங்கள், முத்துவிற்கு உருளைக்கிழங்கு பொரியலும், பிரியாவிற்கு வேக வைத்த சுண்டலும், ராணிக்கு பழத்துண்டுகளும், செல்வாவிற்கு கீரை கடையலும் பிடிக்கும். இவற்றில் புரதம் அதிகமுள்ள உணவு எது அப்படின்னா, எதில் புரதம் இருக்குது? வேக வைத்த சுண்டலில் தான் அதிகமாக புரதம் இருக்கும். அடுத்து பாருங்கள், தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சோயாபீன்ஸ் புரதம், அரிசி கார்போஹைட்ரேட், கோதுமை கொழுப்பு கிடையாது, அதுவும் கார்போஹைட்ரேட் தான். காய்கறிகள் விட்டமின், ரைட்டு. அப்போ இதுதான் தவறான இணை. அடுத்து, நமது உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களை சரியான அளவில் கொண்ட உணவு எதுனா சரிவிகித உணவு தான்ப்பா. அடுத்து பாருங்க, பாபுவின் அம்மா தனது வீட்டு பயன்பாட்டிற்காக சந்தையில் 20 கிலோ மிளகாய் வாங்கினார். அதை நீண்ட காலம் பாதுகாக்க பின்வரும் எந்த முறையை தேர்ந்தெடுப்பார்? உலர வைத்தல் முறையை தான்ப்பா. அடுத்து, கதிர் காலாவதி தேதி முடிந்த ரொட்டி பாக்கெட்டை கவனக்குறைவாக வாங்கி வந்தார். அதை திறந்து பார்த்தபோது கெட்டு போய் இருந்தது. அது கெட்டு போக காரணமான நுண்ணுயிரி எது அப்படின்னா பூஞ்சை.
அடுத்து கொதிக்க வைத்தல் மூலம் பாதுகாக்கப்படும் உணவுப் பொருள் எது அப்படின்னா பால். சரிங்களா, இதுக்குண்டான ஆன்சர்ஸை இங்கே நீங்கள் வந்து மார்க் பண்ணிடணும் குட்டீஸ். ஓகே, இன்னைக்கு இந்த லெசன் ஃபஸ்ட் லெசனோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.